எல்லா சிவனோட லிங்கமே வந்து பற்றி இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக போகும் மேலே. இது வந்து டவுன் சைடு கீழே போகுது. இது வந்து ஒரு விளையாட்டு மைதானம் தாங்க. As I am a local, Okay. I know. Okay. She is the Ahom king. She is sitting on this. How many kilometers? About 35 kilometers. 35. Okay. 35 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க அந்த டனலு. பேலஸு, இந்த மான்யூமெண்ட் எல்லாமே வந்து செங்கலால் தான் கட்டியிருக்காங்க. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா அஸ்ஸாமில் சிப்சாகரில் தாங்க நம்ம இருக்கோம். நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு, அஸ்ஸாம் ஃப்ரெண்டு. ஸோ லாஸ்ட் 2023 ஐ வாஸ் கமிங் டு சிப்சாகர். ஸோ 2023 வந்து பார்த்தீங்கன்னா நான் சிப்சாகர் வந்தேன். அப்போ இவங்கள தான் நான் மீட் பண்ணேன், இவங்க ஃபேமிலி. அவங்க ஃபேமிலிக்குள்ள உள்ள அவங்க வீடு வந்து இதான் அவங்க வீடு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிப்சாகர் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். So after 3 long years, our friend visited our home today. So we are very excited to visit the historical places, as Sibsagar is a very historically important place for the Assamese people. So we are going to visit the monuments, the Ahom kings palaces and the temples of Sibsagar. சிப்சாகரில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. அங்கே வந்து எல்லா சிவனோட லிங்கமே வந்து பற்றி இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக போகும் மேலே. இது வந்து டவுன் சைடு கீழே போகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒன்று இங்கே சிப்சாகர்ன்றாலே வந்து சிவன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அர்த்தம், சிவனோட கடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம வந்து இவர் கூட சேர்ந்து நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். We have three different places to go. Okay, okay. One is the Asia's most largest man-made pond. Tank, we call tank. Man-made tank. Okay, okay. We call it tank. Okay, bro. It is the Joysagar Pukhuri. Okay. And this one is the Ahom King's Palace. Okay, that one. And another one is the Ahom King's amphitheater. Okay. Where the Ahom Kings used to enjoy the games. Okay. The games of that ancient times. Okay, okay. So which one location do you want to go first? First we go to Agam Palace. Ahom Palace? Yeah. Okay, let's go. Okay. ஸோ ஓகேங்க, இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா அகம் பேலஸுங்க. இந்த அசாமில் இந்த சிப்சாகர் பகுதியில் அகம்ன்ற ஒரு கிங்ஸ் தான் வந்து ஆண்டிருக்காங்க ஒரு 600 வருஷமாக. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். அவங்களோட பேலஸ் வந்து அந்த இருக்கும், அதான் அந்த பேலஸ். நம்ம பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். So it's the ancient Ahom Palace. Okay. And it was a 7-storied palace. Okay. You can imagine the architecture and the engineering of the time of the Ahom dynasty. Okay. So let's go. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அகம் பேலஸுங்க. அசாமில் வந்துட்டு 600 வருஷமாக அகம்ன்ற கிங்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிருக்காங்க. அகம் கிங்ஸ் வந்து யூஸ் பண்ண பீரங்கி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. சென்டர் ஒன்றுலாம் செம்ம பெருசுங்க. ஸோ இந்த சைடும் அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படியே நம்ம போகலாம். ஸோ அந்த சைடு அதே மாதிரி இருக்குது. Do you know the most interesting fact of this Talatal Ghar, the Ahom King's Palace, Okay. is that I don't know how they managed in the 15th century to make a underground tunnel ஓகே. under a river ஓகே. going 35 kilometers to Gohpur. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்காங்க. அது வந்து 32 கிலோமீட்ரு போகும். அதுவும் இல்லாமல் 2 ரிவர் கீழே போகலாம் அந்த அண்டர் கிரவுண்டு. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த அகம் பேலஸு. எல்லாமே வந்து செங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே கட்டியிருக்காங்க. ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேலஸ். நம்ம எவ்வளோ பேலஸ் நம்ம இந்தியாவில் போயிருப்போம், இந்த மாதிரி செங்கல்லால் கட்டப்பட்ட பேலஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸ் தான். அகம் வந்து 600 வருஷமாக இந்த அசாமை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிருக்காங்க. ஓகே, மேலே வந்தாச்சு. கீழேருந்து பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியுது, மேலே வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி இருக்குங்க பார்க்க. You will not find the 7 stories now. Okay. Because in 1950s earthquake, some of the part fell down. ஓ, இங்கே வந்து பூகம்பம் வந்திருக்குங்க. Which year? 1950. 1950. ஓகே, 1900. Very big earthquake. ஓகே, 1950 ஒரு நல்ல ஒரு எர்த்குயிக் வந்திருக்கு, ஒரு பூகம்பம். அதில் வந்து பாதி இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களா இந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து கோவிலாங்க. இது வந்து வாட் இஸ் திஸ்?
This is like the means the legacy room. Okay. Legacy room of the kings. Okay. They used to have the portraits of all the kings in this room. ஓகே, இந்த ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் வந்து நல்லா மாட்டி வச்சுருப்பாங்களாம். ஸோ அப்போ அந்த சைடு பார்க்குறீங்களா, அது வந்து ராணியோட ரூமாங்க அந்த இது. ஸோ இது வந்து கோவில், நம்ம உள்ளே போகிறது. இது நேராக பார்க்குறது வந்து கோவில். நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம். They worshipped Indra. ஓகே. The god of thunder. Thunder. ஸோ பாருங்களேன், சும்மா அந்த செங்கல் வச்சு கட்டினால அந்த வந்து பேலஸ் வந்து சும்மா சாதாரணமாக இடம் போடக்கூடாது. வெளியே பார்க்கும்போது தான் வந்து சிம்பிளாக தெரிஞ்சு. So the main architect, whose name is Ghanashyam, who made all these historical monuments, he was initially a Muslim. Okay. He later converted into Hinduism. Okay. So the Islamic architecture, the shapes, Okay. that is evident in these palaces. ஓகே, வாட் இஸ் த நேம்? His கணேசன். name is Ghanashyam. ஓகே, ஒரு கணேஷ்யம்ன்ற ஒருத்தர் வந்தாங்க இதை வந்து கட்டியிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு முஸ்லீம், அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவரே வந்து ஹிந்துவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிருக்காராங்க. ஸோ பாருங்களேன், எப்படி கட்டியிருக்காங்க. This is the way upstairs. Okay. You can go up from here. ஓ, இந்த சைடு பாதை இருக்குது பார்த்தீங்களா மேலே போகிறதுக்கு. நான் தான் சொன்னேன்ல, பார்க்க தான் எல்லாமே செங்கல்ல கட்டப்பட்டது, ஆனால் வேற மாதிரி இருக்குது. நம்ம எத்தனையோ பேலஸை பார்த்துருப்போம், அதெல்லாம் கல்லில் கட்டது. இந்த செங்கல்ல கட்டி இந்த மாதிரி ஒரு இதை காட்ட முடியுமான்னு காட்டியிருக்காங்க பாருங்க. பாருங்க, Most of the carvings are gone now because Okay. it's too long. ஓகே. But here we get to see the Ahom queen here. ம். No one will tell you the fact, but Okay. as I'm a local, ஓகே. I know. ஓகே. She is the Ahom king. She is sitting on this thing called Bor Pira. ம். Okay, and this is her bird. She is in the cage, and this is her helper. ஓகே. Yeah. ஸோ இதான் வந்து அகம் கிங்ஸோட ராணி. இவங்க அவங்களோட ஹெல்ப்பராக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா நல்லா அந்த ஒரு கிளி மாதிரி இருக்கிறது, கூண்டில் இருக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இன்னும் அந்த பழைய டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாமே இருந்தது, அப்படியே காலப்போக்கில் அங்கே பாருங்க உடஞ்சி அந்த மாதிரி விழுந்திருக்கு. நிறையாது உடஞ்சி விழுந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பண்ணது காலப்போக்கில் இப்போ வந்துட்டு இன்னும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நிற்கும், இல்லைன்னா போயிடும், கொஞ்சம் வருஷம்தான். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குளை மாதிரி வெட்டி அவங்களே மேன்மேடாக ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து ஒரு காம்பவுண்டு தான், சைடு ஃபுல்லாமே சுற்றி வந்து ஒரு காம்பவுண்டாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் கீழே போயிட்டுருக்கோம், வாங்க எப்படி இருக்குன்ட்டு. I will show you the way to the underground tunnel, Okay. which leads us to Gorgaon. And Okay. that is 34 kilometers long and goes under the Dikho river. ஓகே. Yeah, come. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்குது. இப்போ ஏதாவது யாராவது வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னா இங்கே இருக்கிற ராஜாலாம் வந்துட்டு எஸ்கேப் ஆகணும் ஈஸியாக. அதுக்கு வந்து 34 how many kilometer? How many kilometer? About 35 kilometers. 35. ஓகே, 35 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 2 ரிவரையும் கிராஸ் பண்ணியும் போகுது அந்த டனல் வந்து. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, வந்தாச்சு அந்த டனலுக்கு. This is the tunnel which was used in case of emergency by the Ahom kings to escape. ஓகே, இதாங்க அந்த டனலு. Wait, I will show you. ஸோ இதாங்க அந்த டனலு. 35 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேலஸ்லேருந்து போதுங்க. ஒரு 2 ரிவரை தாண்டி உள்ளே போகுது. இதான் அந்த டனல், அப்படியே போது வருங்க உள்ள.
கிவ் மீ ஃபுல் ஃப்ளை. ஸோ அப்படியே போகுது வருங்க உள்ள, அப்படியே நம்ம போகலாம். இது வந்து ஏன்னா வந்துட்டு ராஜாக்கள் வந்து ஏதாவது ஆச்சுன்னா வந்து தப்பிச்சு போகிறதுக்கு. The architect who made this Talatal Garh made it in such a way that in case of emergency that will help the people who are living in this palace. Okay. But the outsiders will not get it. Okay. Now see, if you see here, then there is a pathway Okay. that ends somewhere. But that is not the ending. See this side. If you come here, please come. Then there is another door. See the magic. Yeah. Yeah. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த செவர் வந்து எண்டா தெரியுது, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சிருச்சு, அந்த செவர் வந்து முடிஞ்ச மாதிரி தெரியுது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு டோர்லேருந்து இன்னொரு டோர் போயிட்டே இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஆனால் அது முடிஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த இதில் வந்துட்டு கட்டடிச்சு அந்த சைடு கட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ யாராவது வந்துட்டு இப்போ இந்த சைடு அவங்க வராங்க, இப்படி வராங்க, யாராவது படம் எடுத்துகிட்டு வராங்கன்னா இப்போ ஓடுவாங்க அந்த சைடு. இப்போ ஓடும்போது அவங்க கட்டடிச்சு அதுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்க விரட்டிட்டு வரவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருவாங்க. அதைத்தான் சொல்கிறாரு. ஓகே. அகம் கிங்டம்ஸ் வந்து 7 தடவை முகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருக்காங்க, ஆளவே விடலை. அவங்க டிஃபீட் பண்ணியிருக்காங்க, 7 தடவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு குழந்தையெல்லாம் வந்துட்டு தாலாட்டு வாங்கலாம் வச்சுங்க. அங்கே ஒரு 2 கம்பி தெரியுதா, 2 கம்பி மாட்டுற மாதிரி, அது ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் கம்பி இருக்குமா, நடுவில் அந்த தூரி மாதிரி நம்ம போட்டு ஆட்டுவாங்கள்ல, அது மாதிரி வந்து குழந்தைகளை போட்டு இங்கே வந்துட்டு தாலாட்டுறக்காண்டி இது வச்சுருக்காங்க. ஹேங்கிங் பெட். ஓகே. The concept of hanging bed is not very new to us. ஓகே. பாருங்கள் எந்த தண்டி இருக்குது இங்கேருந்து அது வரைக்கும். ஓகே, அப்படியே நம்ம இங்கேருந்து போவோம். ஸோ இதான் அவங்களோட அகும் பேலஸ். நல்லா பெருசாக கட்டியிருக்காங்களா, இங்கேருந்து கீழெல்லாம் பாருங்கள் நடுவில் எவ்வளோ பெருசுண்டு. அந்த சைடெலாம் செம்ம பெருசு. எல்லாமே வந்துட்டு செங்கல்ல கட்டியிருக்காங்க, அதுதான் வந்துட்டு இங்கே ஹைலைட்டே வந்து. அதை மாதிரி யூஸ் பண்ணுறது சிமெண்ட் யூஸ் பண்ணல. ஸோ எல்லாமே வந்துட்டு சிமெண்ட் யூஸ் பண்ணாமல் அந்த ஒரு மாதிரி அந்த வாத்தோட முட்டை, அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சில பொருள்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கட்டியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சிப்சாகர் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேலஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, ஏசியாவிலே வந்து பிக்கெஸ்ட் டேங்க்கு, மேன்மேடு டேங்க்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. இப்போ வந்து நம்ம அந்த டேங்க் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த டேங்க் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குங்க, அங்கே தான் இவர் படித்தாப்லையா. ஸோ அந்த யூனிவர்சிட்டி வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும் பார்க்க வந்துட்டு. ஸோ அப்படியே நம்ம போகலாம். ஸ்டோன் டெம்பிளுங்க, நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் டெம்பிள் பார்க்குறதுலாம் கொஞ்சம் கல்லுலால் ஆனப்பட்ட கோவில் பார்க்குறதுலாம் கொஞ்சம் ரேரு. ஸோ இது வந்து ஒரு விஷ்ணு கோவிலுங்க. கும்பம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இதான் வந்து சிப்சாகர் யூனிவர்சிட்டி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து காலேஜாக தான் இருந்துச்சான், அப்புறம் வந்துட்டு இது யூனிவர்சிட்டி ஆகிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மலான பழைய பில்டிங்ஸ் தான் இருக்கும், அது வந்து புதுசாக வந்து ரெனோவேட்டில் இது பண்ணல. ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு இந்த டேங்க் இருக்கனால, நீர்நிலை இருக்கிற பக்கத்தில் வந்துட்டு பெரிய பில்டிங் கட்டக்கூடாதுன்னு ரூல் இருக்குல்ல, அதனால் அந்த ஓல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டேங்க் முன்னாடி இருக்க அந்த டேங்க் நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம்ல முன்னாடி வந்து அந்த அகம் பேலஸு, அதை கட்டின இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடு. ஸோ கணேஷ்யம்ன்றவர் வந்து அவர் வந்து இங்கே தான் அவரோட வீடு. திஸ் இஸ் தேர் ஹோம். கணேஷ் his home offered by the Ahom king. ஓகே, அவர் வந்துட்டு அந்த அகம் கிங் வந்து கணேஷ்யம்ன்றவருக்கு வந்துட்டு இவருக்கு வந்து கட்டி ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க. அவர் அந்த பேலஸை கரெக்டாக கட்டினால அதே மாதிரி அந்த செங்கலால் கட்டப்பட்ட வீடு இது வந்து. அந்த மாதிரி கிச்சன் அந்த மாதிரி என்னான்னு தெரியல. இது வந்துட்டு நான் ஒரு மரம் பார்க்குறீங்களே, இந்த அந்த துண்டில் இருக்குல்ல, அதெல்லாம் அசாமோட ட்ரெடிஷ்னலுங்க. ஸோ இந்த மரம், yeah I know that. This one is called Gamusa here. Gamusa வந்து இங்க வந்து Assam, and this tree is grown by the pride of Assam, whom you all know as Zubin Garg, okay, the humming king of the world.
ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அசாமில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் இருக்கார் ஜூபின் கார்னு. அவர் நட்டு வச்ச மரங்க. அவர் இப்போ வந்து உயிரோடு இல்லை, அவர் இறந்து ஒரு வருஷம் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மரம் வந்து அவர் வச்சனால எல்லோரும் வந்துட்டு இந்த மரம் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் அந்த இது கட்டியிருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம இதாங்க அந்த டேங்க்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் போய் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதாங்க அந்த டேங்க்கு, ஏசியாவிலே பிக்கெஸ்ட் டேங்க், மேன்மேட் டேங்க்கு. அதாவது ஏரி, ஏசியாவிலே பிக்கெஸ்ட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏரிங்க. நேச்சுரலாக வந்து உருவாகலை. எவ்வளோ பெருசாக இருக்குங்க பாருங்களேன், செம்ம பெருசுப்பா. ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ராங்கர்ல தாங்க இருக்கோம். இது வந்து சிப்சாகரில் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணாலே சிக்ஸான்னு சொல்லி இந்தோட பிக்சர் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து என்னென்னா நம்ம பார்த்தோம்னா அஹோம் பேலஸ், அந்த அஹோம் கிங் வந்து இங்கே வந்து வருவாருங்க. இது வந்து ஒரு விளையாட்டு மைதானம் தாங்க இது ஃபுல்லாமே. அங்கே வந்துட்டு இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க முன்னாடி இருக்கிற இந்த பில்டிங் வந்துட்டு அங்கே வந்து உட்காந்து பார்ப்பாங்க கிங்ஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு ஃபைட்ஸு, இந்த மாதிரி இந்த மாடை பிடிக்கிறது, நம்ம மாதிரி இந்த புல் ஃபைட்டு அப்படின்வாங்க அது, அப்புறம் வந்துட்டு இந்த மல்யுத்தம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இது, அப்புறம் சேவல் சண்டை, இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்கும். கிங் வந்து மேலேருந்து பார்ப்பாருங்க. அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எம்பி தேட்டர்னு சொல்கிறாங்க. இதை சுற்றி பார்த்திங்கன்னா மேகலெல்லாம் இந்த ட்ராகன்லாம் இருக்கும். அந்த சைடு 2 சைடுமே அந்த கை மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் ட்ராகனு. இந்த கேட்டுக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன், 2 ட்ராகன் வந்துட்டு அந்த சைடு இருக்குங்க. இது வந்து அகமோட கிங்கோட சிம்பிள் அப்படின்றாங்க. ட்ராகன் தான் அவங்களோட சின்னம் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே இதுக்கு மேலே போகிற மாதிரி ஒன்று இருக்குங்க. அப்படியே நம்ம மேலே போய் அங்கேருந்து இந்த டாப் வியூவை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதுவுமே அந்த செங்கலால் தான் கட்டியிருக்காங்க பாருங்களேன். இங்கே இருக்கிற எல்லா பேலஸுமே வந்துட்டு பேலஸு, இந்த மான்யூமெண்ட்டு எல்லாமே வந்து செங்கலால் தான் கட்டியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் அது அவ்வளோ டேமேஜ் ஆகிட்டே வருது. அப்படி போகலாம். கிங்கு வந்து வருவாப்பிலையா வந்து இந்த போட்டிலாம் நடக்கிறப்ப அங்கே பேலஸ்லேருந்து இங்கே வந்து இப்படி உட்காந்துக்கிறது. படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, என்னை வந்து ராஜா உட்காருவார், கீழே ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம்ஸு அது ஃபுல்லாமே நடக்கும். ஸோ இது நார்மல் தானே. அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாடு சண்டைடுற மாதிரி அந்தது, இந்த சைடு அந்த மல்யுத்தம், இந்த மாதிரி போட்டிகள் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடக்கும். ஸோ இந்த கம்பிலாம் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க, ஏன்னா யாரும் அந்த சைடு போகக்கூடாது. முதல்ல இந்த ஓப்பனாக இருக்கும். இந்த இடத்துல ராஜா நின்றுட்டு அப்படியே பார்ப்பாருங்க. அந்த மாடு பிடிக்கிற அந்த ஃபைட் இருக்குல்ல அது, அப்புறம் புல் ஃபைட் அப்படின்வாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து அந்த மல்யுத்தம் பண்ணுறது, அப்புறம் சேவல் சண்டை, எல்லா விதமான சண்டைகளும் இங்கே தான் நடக்கும். இங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்க்குறது. அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, அது மாதிரி தான். எப்படி கட்டியிருக்காங்க அதே மாதிரி தான், அந்த செங்கல்லால் கட்டப்பட்டது தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா அந்த கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம், அந்த சிவன் கோவிலுக்கு. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது சிவன் கோயில் வந்து கொஞ்சம் சிட்டிக்கு சென்டரில் இருக்குது. அதனால் சிட்டி இல்லை, இந்த டவுனுக்கு வந்து என்டரில் இருக்குது அந்த கோவில். அதனால் நம்ம அந்த சென்டரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பிரிட்ஜு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு. இந்த இடத்துல ஒரு ரிவர் போகுது பார்த்தீங்களா. அப்போ வந்துட்டு நிறையா போட்டு வந்து அவங்களோட பிரிட்டிஷோட படகு எல்லாமே வந்து கப்பல் எல்லாமே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா போகும். இது வந்து திறக்கிற பிரிட்ஜுங்க. நம்ம எப்படி நம்ம ராமேஸ்வரத்தில் பாம்பன் பிரிட்ஜ் எப்படி வந்து திறக்கும், அதே மாதிரி வந்து இந்த பிரிட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா திறக்கிற பிரிட்ஜ் தான். இது வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டின பிரிட்ஜுங்க. சிப்சாகரில் கட்டியிருக்காங்க. இன்னுமே வந்து இது வந்து இருக்குங்க. ஆனால் ரன்னிங்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பிரிட்ஜை கட்டினது. ஸோ அந்த பிரிட்ஜில் தான் ஃபஸ்ட்டு மக்கள் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து கப்பல் வரும்போது அந்த பிரிட்ஜ் வந்து பாம்பன் பிரிட்ஜ் திறக்கிற மாதிரியே திறக்கும், அந்த மாதிரி. ஓகே, அப்படியே நம்ம அந்த கோவிலை நோக்கி போகலாம். மக்களே, அந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிவன் கோவிலுக்கு வந்துட்டோம். இது வந்து இந்த டவுனோட, சிப்சாகர் டவுனோட சென்டரில் இருக்குங்க இந்த கோவில். இது வந்து ரொம்ப பெரிய சிவன் கோவிலுங்க. இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெரிய சிவன் கோவில். அந்த கோபுரத்தை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குண்டு. செம ஹைட்டுங்க அந்த கோவில்.
இதுதான் மெயினான ஒரு சிவலிங்கம் வந்து தலைகீழாக இருக்கிறது இந்தியாவிலேயும். ஸோ அந்த கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு சிப்சாகர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. இந்த கோவில் ஊர்லேயே அமைஞ்ச ஒரு பேருங்க சிப்சாகர். சிப்சாகர்னால் சிவனோட கடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படியே போய் பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நார்மலாக சிவலிங்கம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதை அப்படியே உல்ட்டாவாக தலைகளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அது லிங்கம் வந்துட்டு பூமிக்கு அடியில் போகுது, அந்த மாதிரி ஒரு லிங்கம். அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கோல்டன் அது ஃபுல்லாமே வந்து கோல்டு அங்கே. ஸோ அப்படியே பாருங்களேன், நம்ம சவுத் இந்தியாவில் எப்படி நம்ம ஒரு கோவில் இருக்கும், அந்த ஒரு ஸ்டோன் கோவில், அந்த கல் கோவில்கள், அது மாதிரி தான் இருக்குது. பொதுவாக நீங்கள் நார்த் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்டில் இந்த மாதிரி கோவில்லாம் பார்க்கறது கொஞ்சம் ரேர் தான். ஓகே மக்களே, அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த அந்த கும்பத்துக்கு மேலே மட்டும் கோல்டு கலரில் தெரியும். அது ஃபுல்லாமே வந்து கோல்டு தானாங்க, தங்கம் தான், ஃபுல்லாமே தங்கம். ஸோ அவ்வளோதான், பார்த்து முடிச்சாச்சு, உள்ளேயும் பார்த்தாச்சு. ஓகே, அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த சிப்சாகரை வந்துட்டு நம்ம நல்லாவே நம்ம சுற்றி பார்த்துட்டோம். மறுபடியும் வந்துட்டு ப்ரோவோட வீட்டுக்கு நம்ம போகிறோம். ஓகே.